நாட்டில் மக்கள்கிட்ட என்னென்ன குறை நிறை இருக்கோ அதை எடுத்து கொண்டு போகிறது நியூஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம டிவிக்கு சொத்து நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். அப்படிப்பட்ட வாய்ஸ் ஆப் சரத்ந்திர ஒரு பையனை என்ன சரத்ந்திர பிரதர் வந்து ஸோ அப்பப்போ கரண்ட்டில் என்னென்ன நடக்குதோ, எதிரிகள் எந்தெந்த விஷயத்தில் நம்ம தளபதி அட்டாக் பண்ணுறாங்களோ உடனே உடனே உடனுக்குடனே அந்த தம்பிகிட்டேருந்து ஒரு வீடியோ வந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஹெவியாக ஒர்க் பண்ணுற போது அந்த தம்பியோட ஐடியா வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸோ அவரை ஆல்ரெடி நம்ம சம்மந்தப்பட்ட கரூர் பிரச்சனையப்போ அவரை வந்து கேஸ் ஃபைல் பண்ணி ஒரு வாட்டி அந்த இது பண்ணாங்க. இப்போ வந்து சரி இந்த பையலை எப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஐடியாவை இது பண்ணி விட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து வாய்ஸ் ஆப் சரத் 2.0ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒன்றா இருந்தால் தான் ஸோ அது நம்ம டிவிக்கோட சொத்து. சரிங்களா? பெண்களும் பயப்படாதீங்க. முன்ன பெண்கள்லாம் வந்து அவங்களோட ஆயுதமே ஏதாவது தவறாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி நிறையா வீடியோஸ் போடுறீங்க. இந்த வாசு சிஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்க்குறேன். தொடர்ந்து எல்லாருமே பயப்படாமல் போடுங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லோரும் சப்போர்ட்டாக இருப்போம். ஸோ வாய்ஸ் ஆப் சரத் 2.0 எல்லோரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.